குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 8 ஆதாரவாதேயம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1175. தக்க மந்திரத்தை செபித்தால் பராசக்தியின் அருள் வெளிப்படும். தக்க பராவித்தை தான் இருப்பானேலில் தக்கு எழும் ஓர் உத்திரம் சொல்லச் சொல்லவே மிக்கிடும் என் சக்தி வெண்ணிற முக்கண்ணி தொக்க கதையோடு தொன்முத்திரையாலே. மிகச் சிறந்த திருவருளின் கலையை பயில்வதற்கு பராசக்தியே 27 விண்மீன்களாய் விளங்குவதனை அறிந்து தக்கவாறு தலையில் அசைவு வடிவாய் விளங்கும். பின்பு சிறிது சிறிதாக அசைவானது மிக்க 8 வகை சக்திகளும் பராசக்தியிடம் வெளிப்பட்டு அருள்வாள். அவளே பழமையான முதல் நிலையையும் உடையவள். அதாவது தலையை சூழ 12 ராசிகளும் 27 விண்மீன்களும் உள்ளன. இந்த வட்டம் நிறைவு பெற்றால் வானமண்டலம் விளங்கும். பாடல் 1176. தத்துவங்களாயும் அவற்றுக்கு அப்பாற்பட்டவளாயும் உள்ளாள் சக்தி. முத்திரை 3 முடிந்த மெய்ஞானத்தல் தத்துவமாய் அல்ல ஆய சகலத்தல் வைத்த பராபரன் ஆய பராபரை சக்தியும் ஆனந்த சக்தியும் கொங்கே. கொங்கு அப்படின்னா தேன், கல் அப்படின்னு சொல்லலாம். தீக்கண்டம் கதிரவன் கண்டம் திங்கள் கண்டம் ஆகியவை முடிந்து விளங்குவதில் பராசக்தியாக விளங்குகிறாள். அவள் தத்துவமாயும் தத்துவங்கள் அல்லாதனவாயும் யாவற்றிலும் சிறந்து திகழ்பவள். பராபரனை தன்னிடம் உடையவள் பராபரை. அந்த சக்தி பேரானந்தத்தை அளிப்பவளாகவும் சிற்றின்பத்தை அளிப்பவளாகவும் இருக்கிறாள். பாடல் 1177. ஞானியர்க்கும் அஞ்ஞானியர்க்கும் அவரவர் நிலைக்கு ஏற்ப அருள்பவள். கொங்கு என்ற கொம்பின் குறும்பை குலாம் கன்னி பொங்கிய குங்கும தோழி பொருந்தினள். அங்குச பாசம் எனும் அகிலம் கனி தங்கும் அவள் மனைதான் அறிவாயே. சக்தி தேனை போன்ற விருப்பத்தை தரும் வீணாதண்டின் அடியில் புற்றான் சோற்றை போல் சக்திகள் பலவற்றை கூட்டாக கொண்டவள். குங்குமம் போன்ற நிறம் உடையவள். அங்குசமாகவும் பாசமாகவும் உள்ள நிலமானது அவள் விரும்பி தங்கும் இடமாகும். அங்குசம் என்பது யானையை அடக்கும் ஒரு கருவி. இங்கு ஞானியர்க்கும் பொறிகளை அடக்கும் கருவியாகவும் அஞ்ஞானியர்களுக்கு பிணிக்கும் பாசமாகவும் இருக்கிறது. பாடல் 1178. சிவத்துக்கு மனோன்மணி தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் உள்ளாள். வாயு மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளோ நல் தாரமும் ஆமே. உயிர்களின் மூச்சினையும் மனத்தினையும் கடந்து விளங்கும் மனோன்மணி பேய்களையும் பல வகை பூத கணங்களையும் தமக்கு படையாக ஏவலாக உடையவள். ஆராய்ச்சி அறிவை கடந்த சிவனுக்கு அவள் தாய், மகள் மற்றும் மனைவியும் ஆவாள். பாடல் 1179. சர்வ வியாபி தாரமும் ஆகுவள் தத்துவமாய் நிற்பல் காரணி காரியம் ஆகும் கலப்பினல் பூரண விந்து பொதிந்த புராதனி பார் அளவாம் திசை 10 உடையாளே. மனோன்மணி சிவபெருமானுக்கு மனைவி ஆவாள். சக்தி தத்துவமாய் நின்று நாத விந்துகளை தோற்றுவிக்கவும் செய்வாள். சிவத்துடன் கூடிய நிலையில் அனைத்துக்கும் காரணியாகவும் படைப்பை எண்ணி பிரிந்த போது சிவத்தின் காரியமாகவும் ஆவாள். இத்தகைய புணர்ப்பை உடையவள் விந்து சக்தி பொருந்தியுள்ள பழமைக்கெல்லாம் பழமையானவள். அண்டங்களின் அளவாக பிரிந்திருக்கும் 10 திசைகளையும் உடைமையாக கொண்டவள். பாடல் 1180. சக்திக்கு நிலையான இடம் சகஸ்ரதலம். 10 முகம் உடையாள் நம் பராசக்தி. வைத்தனல் 6 அங்கம் நாளுட தான் வேதம் ஒத்தனல் ஆதாரம் ஒன்றுடன் ஓங்கியே நித்தமாய் நின்றாள் எம் நேரிழை கூரே. சக்தி 10 முகங்களை உடையவள். 6 இதழ்கள் பொருந்திய சுவாதிஷ்டானத்தை அங்கமாக 4 இதழ்களை உடைய மூலாதாரத்தை வேதமாக அமைத்துள்ளாள். சகஸ்ரதலத்தில் சிவத்துடன் பொருந்தும் போது சமமாக ஒத்து நிற்கின்றாள். எம் தலைவியான அவள் நிலையான பொருள் ஆவாள். பாடல் 1181. புருவ நடுவில் சக்தி விளங்குவாள். கூரிய கண்ணி குலாய புருவத்தல் சீரியல் ஆய் உலகு 7 திகழ்ந்தவள். ஆரிய நங்கை அமுத பயோதரி பேருயிர் ஆளி பிரிவு அரித்தாளே. கூறப்பட்ட குண்டலினியான சக்தி கூட்டமான சக்திகளுடன் புருவத்திடையே விளங்குவள். அவள் மேலானவள். அமுதம் நிறைந்த கதிரவன் திங்கள் ஆகிய கொங்கைகளை உடையவள். நான் புகனை ஆள்
வாழ்பவள். அவள் அந்த நான்முகனுக்கு அந்நியமாய் விளங்குபவள். பாடல் 1182. சக்தி அறிவுமயமானவள். பிரிவு இன்றி நின்ற பெருந்தகை பேதை. குறிவொன்று நின்றிடும் கோமல கொம்பு. பொறிவொன்று நின்று புணர்ச்சி செய்து அங்கே அறிவு ஒன்று நின்றனள் ஆருயிர் உள்ளே. சிவபெருமானுடன் பிரிவு இல்லாமல் கலந்து நின்ற பெருந்தகுதி உடைய மங்கை தியானத்தில் புருவ நடுவுக்கு மேல் பொருந்தி விளங்கும் அழகிய கொம்பு போன்றவள். அறிவுக்குள் அறிவாய் பொருந்தி அரிய உயிர்களுக்கு அறிவாய் கலந்து திகழ்ந்தாள். கோமலம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். பாடல் 1183. ஆசைகளை அறுத்தாள். உள்ளத்தின் உள்ளே உடன் இருந்து ஐவர்த்தம் கள்ளத்தை நீக்கி கலந்து உடனே புல்கி கொல்லத் தவநெறி கூடிய இன்பத்த வள்ளல் தலைவி மருட்டி புரிந்தே. இங்கு கள்ளம் அப்படின்னா புலன்கள் மேல் செல்லும் தீய செயல்கள். கொடைக்குணம் பொருந்திய பராசக்தி மனத்துள் இருந்து ஐம்பொறிகள் செய்யும் கள்ளத்தனத்தை ஒழித்து உயிருடனே ஒன்றி தவநெறி மேற்கொள்ளக்கூடிய இன்பத்தில் என்னை மயக்கி விரும்ப செய்தாள். பாடல் 1184. உள்ளத்துள் விளங்கி இன்பம் அளிப்பாள். பொறிந்து அருள் செய்கின்ற போக மாசத்தி இருந்து அருள் செய்கின்ற இன்பம் அறியார். பொருந்தி இருந்த புதல்வி பூ வண்ணத்து இருந்த இலக்கில் இனிது இருந்தாலே. விரும்பி உயிர்களுக்கு அருளை செய்யும் போக சக்தி மனத்துள் இருந்து இன்பம் அளிக்கின்றாள். இதனை யாரும் அறிய மாட்டார்கள். இத்தகைய புதல்வி சக்தி மலரும் மனமும் போன்று சிவத்துடன் பொருந்தி இனிதாய் விளங்குகின்றாள்.